வணக்க மக்களே, சுவையான 50 கிலோ நெய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே சொல்லியிருப்பேன், எல்லாமே கரெக்டாக புரியும். ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். எண்ணெய் 10 லிட்டர் ஊற்றிடலாம். நண்பர்களே, எண்ணெய் வந்து சன்லேண்ட் எண்ணெய் எடுத்திருக்கேன். 10 லிட்டர் ஊற்றிடலாம். 10 லிட்டர் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றினா எண்ணெய் அதிகமாக இருக்கும். இது வந்து 10 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகனதும் நம்ம இப்போ பட்டை சேர்த்துடலாங்க. 40 கிராம் பட்டை சேர்க்கணும். பட்டை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 40 கிராம் போட்டால் போதுங்க. 40 கிராம் பட்டை பொடிசாக நொறுக்கி சேர்த்துடலாம். பட்டை சேர்த்துட்டு கூடவே 40 கிராம் ஏலக்காய் சேர்த்துடலாங்க. ஏலக்காவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 40 கிராம் சேர்த்தாலே போதுமானது தான். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டையும் ஏலக்காய் சேர்த்துடலாம். கூடவே நம்ம லவங்கப்பூ 50 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ வந்து இப்போ நம்ம 50 கிராம் சேர்த்துடலாம். லவங்கப்பூவும் அதிகமாக போடக்கூடாதுங்க. 50 கிராம் 40 கிராம் போட்டால் போதுமானது. இப்போ நான் வந்து 50 கிராம் சேர்க்குறேன். லவங்கப்பூ வந்து லவங்கப்பூ சேர்த்துட்டுங்க. பிரிஞ்சி இலை ஒரு 10 கிராம் சேர்த்துட்றேங்க. பிரிஞ்சி இலை வந்து அதிகமாக சேர்த்தால கூட சாப்பிட்ற இலை அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஒரு 10 கிராம் சேர்த்தாலே போதுமானது தான். பிரிஞ்சி இலை வந்து பிரிஞ்சி சேர்த்துட்டு ஸ்டார் பூ ஒரு 150 கிராம் சேர்த்துட்றேங்க. ஸ்டார் பூவில் தான் நம்ம நெய் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டார் பூ வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துடலாம். அது வந்து நான் அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்த்துட்டுங்க. 10 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு கூடவே நம்ம வந்து இப்போ 1 கிலோ பச்சை மிளகா வந்து காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1 கிலோ பச்சை மிளகா கூடவே சேர்த்துடலாம். பச்சை மிளகா வந்து அதிகமாக சேர்க்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த மசாலா போடுறதில்ல, அதனால் காரம் இருக்கணும். பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். பச்சை மிளகா சேர்த்து கிளறி விட்டு புதினா கொத்தமல்லி தண்ணி விட்டு அலசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுடலாங்க. அப்போ நல்லா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அரிசியை நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் நண்பர்களே வந்து புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். 50 கேஜி புல்லட் ரைஸ் வந்து இப்போ தண்ணியில் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 2-3 டைம் நல்லா ஊற வச்சு அலசணும். அப்போ தான் நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து தண்ணியில் விட்டு அலசிடலாம். நல்லா ஒரு 2-3 டைம் அலசணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளே ரெண்டாண்ட பக்கத்தில் வந்து இதுக்கு நெய் பிரியாணிக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து நெய் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி வந்து சைடிஷ் நல்லாயிருக்கும். சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் அண்ணன்ட. நண்பர்களே, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா விதமான சமையலும் மட்டன் பிரியாணி எல்லாமே செஞ்சு தருவோங்க. வீடு தேடி வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்போம். சூப்பராக செஞ்சு கொடுப்போம். எல்லாத்துக்கும் ஆர்டர் பேர் செஞ்சு கொடுப்போம். ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே. சுவையான பிரியாணி வந்து எல்லாமே செஞ்சு தருவோம். இவங்க பாருங்கள், இவங்க தான் நண்பர்கள். எல்லாமே எங்கள் நண்பர்கள் தான். இவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது. இவங்களும் நானும் இல்லை, இவங்க தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்காங்க. அரிசி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பாடு நல்லா ஊறி வரும். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போய் பார்க்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறம் வெந்திருக்கணும். அப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட்டு 2 கிலோ சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம இஞ்சி பேஸ்ட்டு வந்து 2 கிலோ சேர்த்துடலாங்க. 2 கிலோ போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 50 கிலோக்கு 2 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு போதுங்க. இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் 2 கிலோ சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேரும்போது நல்லா மணம் வருங்க. நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுனா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா வெந்து வந்த மாரி இருக்கும். அப்போ தான் நல்லா மணமும் நல்லா வெளியே வருங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு இருந்து நல்லா வேக விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுடலாம். 10 கிலோ தக்காளி நண்பர்களே. தக்காளி வந்து சேர்க்கணும். தக்காளி சேர்த்தா நல்லா இருக்குங்க. ஒரு 10 கிலோ சேர்த்துடலாங்க.
10 கிலோ சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம இப்போ அளவு தண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு. உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ அளவு தண்ணி வச்சிடலாம். நான் வந்து 50 கிலோவுக்கு வந்து 96 லிட்டர் வைக்கிறேங்க. 96 லிட்டர் தான் வைக்கணும். நம்ம வந்து மட்டன், சிக்கன் எதுவுமே கொழுப்பு ஐட்டம் சேர்க்குறதில்ல. அதனால் நம்ம இது வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். இவங்க வந்து அனைத்து நண்பர்கள் தான் நண்பர்களே. எல்லாமே எங்கள் கூட வேலை செய்கிற நண்பர்கள் இவங்க தான் எப்பவுமே என் கூட வருவாங்க. இவங்களை வசமாதிரி ஏதாவது லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரவீன், மணி, மாரியாப்பிள்ளை எல்லாமே இருக்காங்க. இவங்க தான் எங்கள் கூட வந்து எப்பவுமே வேலை செய்வாங்க. பாருங்கள் நண்பர்களே, தண்ணி ஊற்றியாச்சு. 96 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சாச்சு நண்பர்களே. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துடலாங்க. 50 கிலோ அரிசி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அரிசி வந்து தண்ணியில் ஃபுல்லாக மிங்கிள் ஆகும். 50 கிலோ அரிசி சேர்த்தாச்சு நண்பர்களே, 50 கேஜி. இப்போ நம்ம அரிசி நல்லா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு டைம் நம்மளே மூடி விட்டுடலாம். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு திறந்துட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான நெய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அடுத்த டைம் பாருங்கள், இப்போ நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம தேவையான நெய் பிரியாணிக்கு 1 லிட்டர் நெய் சேர்த்துடலாம். 1 லிட்டர் நெய் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். நண்பர்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நெய் பிரியாணிக்கு வந்து பக்கத்தில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பக்கத்தில் இருக்குது. நம்ம வந்து நெய் பிரியாணி மட்டும் தான் போட்டுருக்கோம். நெய் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் செய்வீங்க, நம்ம வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. நம்ம எல்லாம் ஆர்டர் பேரில் எல்லாமே செஞ்சு தருவோம், சூப்பராக செஞ்சு தருவோங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ஒரு நல்லா நெய்யும் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் ஃபுல்லாக கிளறி விட்ருங்க. அப்போ தாங்க ரெண்டுமே கொத்தமல்லி, புதினா, நெய் ரெண்டுமே எல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பாட்டில் மிங்கிளாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு நண்பர்களே, நம்ம 20 நிமிஷம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் தம்மில் வைக்கணும். இப்போ நம்ம வந்து 20 நிமிஷத்துக்கான தேவையான தம்மை நெருப்பள்ளி மேலே போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் சாப்பாடு தம்மில் இருக்கணும். சாப்பாடு அப்போ தான் ரெடி ஆகும். நம்ம வந்து சாப்பாடு தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுடலாம். நம்மளே மீண்டும் சொல்கிறேன், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், வந்து வீட்டில் வந்து சூப்பராக செஞ்சு தருவோம், சிறப்பாக பண்ணி தருவோம் நண்பர்களே. நம்ம இப்போ நெருப்பள்ளி மேலே போட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் எடுத்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. தம் போட்டாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதனால் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து எடுத்து பார்க்கலாம் நண்பர்களே, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து திறந்து பார்க்குறோம். பாருங்கள், சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. நல்லா பல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது. இது கூட அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அருமையான ஒரு நெய் பிரியாணி ரெடியாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சுவையான ஒரு நெய் பிரியாணி ரெடியாக இருக்குது. பக்கத்தில் இதுக்கு சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. நல்லாயிருக்கும் நண்பர்களே. இது வந்து ஒரு கல்யாணம் ஆர்டர் ஒன்று. இந்த கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 50 கிலோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நெய் பிரியாணி அண்டாண்ட சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது நண்பர்களே.